வேத பகுதி 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கான தலைப்பு இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கம்னா நமக்கு டக்குன்னு எல்லா இடத்துக்கும் நம்ம போறது என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரிலேட்டடான காரியங்கள், அப்புறம் உடல் ரீதியான காரியங்கள், இல்லை மன ரீதியான காரியங்கள் நம்ம போவோம். ஆவியின் கனிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? எவ்வளோ? 9. அதுல ஒண்ணு என்னது? இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கம் இதுல மட்டும்தான் நமக்கு சிந்தனை வந்திருக்கு. ஆனா வேதத்துல பல இடங்கள்ல பல காரியங்கள்ல இந்த இச்சை அடக்கம் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? நீங்களும் நானும் ஒரு பந்தயம் போராடி கொண்டு இருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். என்ன பந்தயம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கான பந்தயம், இல்லையா? நீங்களும் நானும் ரொம்ப விரைவா ஓடிக்கொண்டிருக்கோம் இந்த மாய்மலமான உலகத்துல, இந்த மாயையான உலகத்துல. எதற்காக? நித்திய கிரீடத்தை பெறும்படியாக. அப்ப அந்த நித்திய கிரீடம் பெறணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? என்ன தேவை? சரி, ஏன்னா இச்சை அடக்கம்னே சொல்லிட்டே இருக்காங்களே. இந்த இச்சை அடக்கம்னா என்ன? முதல்ல அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. நிறைய பேருக்கு அந்த வேர்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்ப இந்த இச்சை அடக்கம்னா என்ன அப்படின்னு டிக்ஷனரியில பார்த்தோம் அப்படின்னா, இச்சை என்பது ஆசை, விருப்பம் அல்லது தீராத பசி ஆகியவற்றை குறிக்கும் ஒரு மனதின் சக்தியாகும். இது பணம், அதிகாரம், உணவு, பாலியல் போன்ற பல வடிவங்களில் இருக்கலாம். மேலும் இது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது உணர்வை பெறுவதற்கான ஆழ்ந்த ஏக்கத்தை உருவாக்குகிறது. இதுதான் இச்சை. புரிஞ்சுதா? என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எனக்கு இது கண்டிப்பா வேணும், அவனுக்கு அந்த விஷயம் இருக்க, எனக்கு ஏன் இந்த விஷயம் இல்ல, நான் இவ்வளவு தாழ்மையில இருக்கிறேனே, அவன் நல்லா உயர்வா இருக்கிறானே, அதுவும் ஒரு இச்சை. எனக்கு இந்த ஒரு போன் வச்சிருக்கானே, அவன் பெரிய ஐபோன் வச்சிருக்கானே அப்படின்னா அது ஒரு இச்சை. எனக்கு நான் கூரை வீட்டில் இருக்கிறேனே, அவன் பெரிய மாடி வீட்டில் இருக்கிறானே அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒரு இச்சை. ஆனா வசனம் சொல்லுகிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எப்படி இருக்கணுமா? இச்சை அடக்கமா இருக்கணுமா? அப்பதான் என்ன கிடைக்குமா? நித்திய கிரீடம் நமக்கு கிடைக்குமா? பலர் அதுல ரெண்டு விதமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பலர் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு என்ன பண்றாங்களா? ஓடிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் நீங்களும் நானும் அழிவில்லாத கிரீடத்தை பெறுற வரைக்கும் என்ன பண்ணணுமா? ஓடணும். அப்படி ஓடணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? இச்சை அடக்கம் தேவை. எத்தனை பேர் இந்த பாடி பில்டிங் பண்றவங்கலாம் பார்த்துருக்கீங்க? இந்த இப்படி ஜிம்லலாம் போய் இப்படிலாம் தூக்கியெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருப்பாங்க, இல்லையா? சர்க்கரை எடுத்துக்க மாட்டாங்க, கார்போஹைட்ரேட் ரைஸ் சாதம் எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்லி புரோட்டீன் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த காம்படிஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா, பாடி பில்டிங் இப்படிலாம் பார்த்துருப்பீங்களா, இப்படிலாம் போய் காட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த காம்படிஷன் வந்துருச்சு, ரொம்ப நெருங்கிருச்சு அப்படின்னா எதையுமே தொட மாட்டாங்க, தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்களாம். அப்போ காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கேக் வெட்டுவாங்களாம். அப்ப அந்த கேக் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு துண்டு கேக் அவங்க வாயில வைக்கும் போது அவ்வளவு ஏதோ புதுசா ஒரு டேஸ்ட் அவங்க வாயில வந்த மாதிரி ஃபீல் ஆகுமா அவங்களுக்கு. நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை உணவின் மேல கட்டுப்படுத்தி அந்த ஒரு போட்டிக்காக அவங்க பிரயாசப்படுறாங்க, இல்லையா? ஒரு போட்டிக்காக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தங்களுடைய உடலை வருத்தி என்ன பண்றாங்க? எப்படியாவது நம்ம மிஸ்டர் வேர்ல்டு ஆயிரணும், அதே மாதிரி பெண்கள்னா மிஸ் வேர்ல்டு ஆயிரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? பிரயாசப்படுவாங்க பயங்கரமா. எதற்கு? அழிவுள்ள கிரீடத்தை பெறுறதுக்கு. ஆனா நீங்களும் நானும் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறணும் அப்படின்னா அப்ப எவ்வளவு போராடணும் இந்த உலகத்துல? உண்மைதானே? எவ்வளவு பிரயாசப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். சரி, ஓகே. இந்த இச்சை என்ன பண்ணுது? இது ஏன் நமக்கு வேண்டாம்? இதனால என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு 4-5 வசனத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். 2வது எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். யாக்கோபு 1:14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு
சிக்குண்டு சோதிக்க. இச்சை வந்தாலே சோதனை வந்துடும். எப்படி சோதனை வருது? அவன் பயங்கரமா இருக்கானே, நம்மளும் அப்போ மாறணுமே அப்படின்னு சொன்னோடனே கடன் வாங்க தோணும் இல்லையா? நமக்கு இருக்கக்கூடிய சம்பளம் கொஞ்சமா இருக்கும், அதை வச்சு குடும்பத்தை ஓட்டணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதமா என்னை காட்டிக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன உயர்ந்தவனா காட்டிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளை விட நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை செய்ய ட்ரை பண்றோம். அது கூட என்னதுதான் இப்போ இந்த இச்சை வந்ததுனால என்ன வந்துருதா, தன் சுய இச்சைனாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்ப இந்த இச்சை உங்களுக்கு வேணுமா? இச்சை வந்தாலே பிரச்சனை வரும். அந்த பொருள் அவன் அப்படி இருக்கான், அப்படி நான் மாறணும், அங்க பிரச்சனை. அவன் அது வாங்கிட்டான், அப்ப அவனை விட நான் பெருசா ஒண்ணு வாங்கணும், பிரச்சனை. அப்ப பெருசா வாங்கணும்னா பணம் நம்ம கிட்ட வேணும். இப்ப நம்ம கிட்ட இல்ல, என்ன பண்ணுவோம்? உடனே கடன். அப்ப அந்த கடனை கட்ட முடியாம லோ என்ன பண்ணிட்டு இருப்போம்? சுத்திக்கிட்டு இருப்போம். அப்ப நிம்மதி போயிடும், கஷ்டம் வந்துடும், வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது. எதனால இதெல்லாம் நடக்குது? இச்சை. அப்ப இந்த இச்சையை நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? வெறுக்க ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்க வேண்டும். உண்மைதான், நமக்கு காசு தேவைதான், பணம் தேவைதான், வீடு தேவைதான், வாகனம் தேவைதான். நம்மளோட கெப்பாசிட்டிக்கு என்னமோ அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கணுமா? செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வரவு 10 ரூபா இருந்தா செலவு எதுக்குள்ளதான் இருக்கணும்? அந்த 9 ரூபா 10 ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கணும். 11 ரூபா செலவு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எங்க போவோம்? அதுக்கு கடன் தான் வாங்க போவோம். அப்போ உடனே என்ன நடந்துரும்? யாருக்கிட்ட போய் கேட்கறது, என்ன பண்றது, ஏது பண்றது? இந்த சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கும். அண்மையில் இந்த நீயா நானா ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம டிவியில் ஓடும் இல்லையா? அதில் ஒரு அம்மா, ஒரு கணவன் மனைவி ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா, தங்கத்தை அதிகமாக விரும்பக்கூடிய மனைவிமார்கள், தங்கத்தை வெறுக்கக்கூடிய கணவன்மார்கள்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் ஒரு அம்மா சொல்லுது, 7 பவுன் நகை வச்சுருந்தாங்களாம். அந்த 7 பவுன் நகையை போட்டுட்டு 5 பவுன் நகையை வாங்கினாங்களாம். இப்போ இது லாபமா நஷ்டமா? சரி, ஏமா நீ இதை இப்படி பண்ணுன? 7 பவுன்னா அப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு பவுனே ₹1,00,000 பக்கம் வந்துருச்சு. இப்போ 2 பவுன் கம்மி ஆயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை லட்சம் போச்சு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் வாங்கினேன்னு சொல்லு. அதுக்கு அந்த கணவர் அப்படி சொல்றாரு, இதுக்கா நான் பாடுபட்டு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இச்சை. அந்த டிசைன், அந்த டிசைன் எனக்கு அது ஒரு இச்சை தான். இப்போ 7 பவுனை நம்ம 10 பவுனா மாத்த ட்ரை பண்ணணுமா, இல்ல 7 பவுனை 5 பவுனா மாத்த ட்ரை பண்ணணுமா? டபுளாக தான் ட்ரை பண்ணணும். ஆனா இங்க என்ன நடக்குது? இச்சையினால சிக்குண்டு அதுக்கு கடன் வேறையா அந்த நகையை வாங்குறதுக்கு. அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த நகையை வாங்குறதுக்கு நான் மறுபடியும் இத்தனை ₹1,00,000 செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன், இந்த இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு நம்ம என்ன பண்றோம்? சோதிக்கப்படுகிறோம். அப்ப நமக்கு வர சோதனை எல்லாம் எதனாலதான் வருது? இச்சை. இப்ப நீ யோசனை பண்ணி பாருங்க, இந்த பிரச்சனை எனக்கு எதனால வந்துச்சு? இந்த பாடு, இந்த கடன், இந்த வியாதி எனக்கு எதனால வந்துச்சு? யோசனை பண்ணி பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. அப்பயே உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். நான் தப்பு பண்ணேன், நான் எந்த இடத்துல நான் சிக்கிட்டேன், நான் எந்த இடத்துல போய் இழுக்கப்பட்டுட்டேன், நான் எந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு யோசனை பண்ணுங்க. கர்த்தர் அதற்கான பதிலை தருகிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம், ஆவிக்கேற்றபடி என்ன பண்ணுங்களாம்? நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இப்ப நான் இந்த இச்சையை விடணும் அப்படின்னா நான் எதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்? ஆவிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நமக்கு ஒரு இச்சை இருக்கணும். அது என்ன இச்சைனா, ஆவிக்குரிய இச்சை இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா எத்தனை பேருக்கு? உலக இச்சை இல்லை, ஆவிக்குரிய இச்சை நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். நான் எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கணும், நான் எப்படி ஜெபம் பண்ணணும், நான் சர்ச்சுக்கு போகணும், நான் தேவனுக்கு நேரம் ஒதுக்கணும், நான் தேவனு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் என் காரியம் எல்லாம் தேவனுடைய மகிமைக்காக பண்ணணும், ஏன் மகிமைக்காக இல்லை, தேவ மகிமை, தேவ நாமத்தை உயர்த்த அந்த இச்சை, அந்த ஆசை, அந்த ஏக்கம், அந்த விருப்பம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா இது யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. அந்த வேலையை நான் செய்வேன், அந்த இச்சை இருக்கணும் நமக்கு. நான் இந்த காரியத்தை செய்யறேன், இதனால தேவனுடைய நாம மகிமை, அந்த இச்சை நமக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு உலக பிரகாரமான இச்சை நமக்குள்ள இருக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, இந்த உலக பிரகாரமான இச்சையை நீங்கள் போக்கடிக்கணும்னா எதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்?
ஆவிக்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இச்சையெல்லாம் உங்களை விட்டு போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், நான் இனிமேல் என் வாழ்க்கையில் உலக காரியத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன்னா, ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஏன் இந்த இச்சையை விடணும் அப்படின்னா, வாசிங்க யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? பாவம் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா போவோம், அதில் 3 ஸ்டெப் இருக்கு. இச்சை வந்துட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? ஆசை வந்துட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? பணம் வந்துட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. என்ன வந்துடும்? பாவம் வந்துடும். அப்போ பணம் நமக்கு வேண்டாமா, பணம் நமக்கு தேவையில்லையா அப்படின்னா இல்லை, நமக்கு தேவைதான். போதுமென்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி தான் நமக்கு வேணும், இல்லையா? இன்னைக்கு என்ன காரியம் நமக்கு தேவை? ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்க, இச்சையானது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா? கர்ப்பம் தரிக்குமா. இது கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறப்பதற்கு போல ஈக்குவல் பண்ணி இந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பம் தரித்து எதை பிறப்பிக்குமா? பாவத்தை பிறப்பிக்குமா. அந்த பாவம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குமா? மரணம் பிறப்பிக்குமா. இந்த உலகத்துல நம்ம பாவத்தை தேடி போகணும்லாம் அவசியமே இல்லை. நம்ம கையிலேயே பாவம் இருக்கு, இந்த போனே பாவம் தான் இருக்கு. எத்தனை வாலிபர்கள், எத்தனை வயது முதிர்ந்தவர்கள், எத்தனை சிறு பிள்ளைகள் எவ்வளோ விஷயத்துல அதில் மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட புது புது ஆப்பெல்லாம் என்னமோ கொண்டு வந்தேன். இது கேட்டால் நீங்கள் என்னுடன் பேச வேண்டுமா, 10 ரூபாய் கட்டுங்கள். என்னடா இது, என்ன நடக்குதுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இந்த பாவ செயலானது நம்ம எப்படியாவது மூடி மறைச்சிருவோம், நம்ம எப்படியாவது காப்பாற்றிடும், நம்ம எப்படியாவது தாண்டி போயிடும். இல்லை, அந்த பாவம் என்ன பண்ணுமா? அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை. வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம். அப்போ இந்த இச்சை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. நமக்கு அது தெரியாது. ஒரு சில நேரத்தில் இது நமக்கு சரின்னு தோணும், நமக்கு நம்மளுடைய சுய பார்வைக்கு இது கரெக்ட்னு தோணும், நம்மளுடைய சுய சிந்தைக்கு நம்ம செய்கிறது கரெக்டுன்னு தோணும். ஆனால் ஆவிக்குரிய வகையில் அது கரெக்டாக தப்பான்னு நீங்களும் நிதானித்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அண்மையில் இப்போ லெக்சர் எடுக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், இந்த உலகத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மாடர்ன் சொசைட்டி, இன்னொன்று போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி. இப்போ நம்ம இருக்கிறது மாடர்ன் சொசைட்டிக்குள்ளே இருந்து போஸ்ட் மாடர்ன் சொசைட்டிக்குள்ளே என்டர் ஆகிக்கிட்டு இருக்கோம். மாடர்ன் சொசைட்டியில் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை பின்பற்றி சரியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சொசைட்டி, இல்லையா? உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த காரியத்தை தானே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அதை தானே நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த போஸ்ட் மாடர்ன் சொசைட்டி, இனி அடுத்து வரக்கூடிய காலங்கள், அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்கள், நான் எடுப்பது தான் முடிவு அப்படின்னு சொல்லி உள்ளே என்டர் ஆகிட்டு இருக்காங்களாம். நான் எடுப்பது தான் சரி, நான் சொல்வது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் சரி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி என்டர் ஆகிட்டு இருக்காங்க, இல்லையா? உண்மை தானே? இப்போ எவ்வளவோ மீடியாவில் நம்ம பார்க்குறோம், எவ்வளவோ சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே சொல்கிறாங்க என் உரிமை, என்னுடைய கடமை. அதெல்லாம் என்னதான்? இச்சை தான். நான் செய்வது தான் சரி, நான் போவது தான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இல்லையா? உண்மை தானே? இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டி அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கு? சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இது கடைசியில் எங்கே போகும் அப்படின்னா, எனக்கு கொலை பண்ண தோணுது, எனக்கு ஏதோ ஒன்று பண்ண தோணுது, எனக்கு தண்ணி அடிக்க தோணுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு இப்போ மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜென்ரேஷனாக என்ன பண்ணிட்டு இருக்கு? மாறிக்கொண்டு இருக்கு. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, இச்சையினால தான் வருது. இப்போ இந்த இச்சையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம பவுண்டரியை செட் பண்ணணும். நமக்கான வரைமுறைகள், நமக்கான எல்லையை என்ன பண்ணணும்? செட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு பிள்ளைகள்ட்டெல்லாம், யூ ஹாவ் டு செட் யுவர் பவுண்டரிஸ். நீங்கள் அதை தாண்டி போகக்கூடாது, அதை தாண்டி யாரும் என்ன பண்ணக்கூடாது? வரவிடக்கூடாது. ஃப்ரெண்டாக பேசுங்க, பழகுங்க, என்ன வேணாலும், ஆனால் அந்த பவுண்டரி என்ன பண்ணக்கூடாது? கிராஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வேதம். ஒருவேளை கிராஸ் பண்ணுனா அடுத்து இதான் நடக்கும். பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும், மரணத்தை பிறப்பிக்கும். புரிஞ்சுதான் நான் என்ன சொல்றேன்னு? இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னதுதான்? இச்சை. என்ன இச்சை? அது பிடிச்சிருக்கு, அந்த கார் பிடிச்சிருக்கு, அந்த பையன் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இந்த செய்யற விஷயம் பிடிச்சிருக்கு, இந்த செய்யற காரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? இச்சைக்கு நேராய் நம்ம கடந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எடுத்து வாசிங்க 1 யோவான் 2 அதிகாரம் 16 வசனம். ஏனெனில்
மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, நம்முடைய சரீரத்துக்கு என்ன தேவைப்படுது அதை நம்ம விருப்பப்படி செய்யறோமா? செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், கடைசியில் வியாதி வந்துடுது. அடுத்து கண்களின் இச்சை, நம்ம கண்ணு என்ன பார்க்குது, இந்த பொருளை பார்க்குது, இதை வாங்கணுமா, இதை விற்கணுமா, இதை செய்யணுமா, அதை பண்ணணுமா, அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, இப்படி இருக்கே அப்படி இருக்கே, கண்ணு பார்க்குது. அதுக்கப்புறம் பாருங்க ஜீவனத்தின் பெருமை, அந்த இச்சை ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு பெருமை வந்துடும். நம்மளை மாதிரி யாரும் இல்லை பாரு, நம்ம தான் கெத்து, நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் சரியான ஆள், நம்ம தான் உயர்ந்த ஆள் அப்படின்னு அந்த பெருமை நமக்குள்ள வந்துடும். இப்போ பெருமை வந்தாலே பெருமைக்கு தேவன் என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவைகள் எல்லாம் யாருனால உண்டானதல்ல. ஆமா, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறேன், இது தேவனால உண்டானது அப்படின்னு நீங்க மாய்மாலமா நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த உலகத்துல நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னா அது உலகத்துக்கு ஏற்ற இருக்கும் பொழுது நீங்க உலகத்துக்கு எப்படி இருங்க, ஏற்றவைகளா இருங்கன்னு வசனம் சொல்லுது. ஆனா உலகத்தையே நான் பெரிய ஆளு, அவங்களே எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அது சொல்லப்பட்டிருக்கு, இவைகள் அனைத்தும் எதனால் உண்டானவைகள்? உலகத்தினால் உண்டானவைகள். ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்தினால் உண்டானவைகளான பொருள்களை நீங்க நாடி போனீங்கன்னா அது ஒரு நாள் அழிஞ்சிடும். பரலோகத்தின் பொருளை நாடி போனீங்கன்னா நித்தியமா அது உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் இந்த உலக சிற்றின்மோ, கொஞ்ச நேரம் ஆசை, கொஞ்ச நேரம் படம், கொஞ்ச நேரம் நாடகம், கொஞ்ச நேரம் தண்ணி அடிச்சுட்டு வரேன், கொஞ்ச நேரம் சிகரெட் குடிச்சிட்டு வரேன், இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல இன்பத்தை, அந்த இன்பம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 200 ரூபா கொடுத்தா தான் அடுத்த பாட்டில் வாங்க முடியும். அந்த 200 ரூபா கொடுக்க 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 எத்தனை 200 ரூபா நம்ம கையில இருந்து போகவே தெரியாது. இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சேர்த்து வச்சு அந்த காசை வச்சு பாருங்களேன், அது எங்கேயோ போய் நின்றுக்கும் இந்நேரம், இல்லையா? நம்ம வீண் செலவுகள், வீண் காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம், வீணான செயல்பாடுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். எது நன்மையை கொடுக்கும், எது ஆசீர்வாதத்தை கொடுக்கும், எது மேன்மையை கொடுக்கும், எது உயர்வை கொடுக்கும், அதை நோக்கி நம்முடைய சிந்தனை இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனம் சொல்லுகிறது இந்த உலகத்தின் செல்வங்களை எல்லாம் கொடுத்தாவது நீங்க என்ன பண்ணணுமா? ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. யோர் ரைட். நமக்கு பொருள் வேணும், வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், அது இருந்தது. அதை போக எக்ஸஸா இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை அழைச்சது எல்லாமே ஆசீர்வாதத்துக்காக இருப்பதற்காக, எல்லாத்தையும் அனுபவிப்பதற்காக. அது வந்த உடனே நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. நான் எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, உன்னோட நான் பார் பெரிய ஆள் ஆயிட்டேன், உன்னோட நான் சிறந்த ஆளா ஆயிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் உலகத்துக்கானவைகள். ஒரு நாள் நீங்க போயிடும். அதை நான் ஆராதனையில் கூட சொன்னேன். திடீர்னு உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்துருச்சு, அடுத்த நாளே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது, இல்லையா? எவ்வளவு காரியங்கள் எதிர்த்து நின்னாலும் நம்ம நினைக்கலாம் எல்லாத்தையும் நான் சாதிச்சிருவேன், பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், அதிகாரம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். இல்லை இல்லை, தேவன் இல்லாமல் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5:24 எடுத்து வாசிங்க. நம்ம எப்படி இருக்கணும்னு பாருங்க. இந்த இச்சையை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னு இப்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கலாத்தியர் 5:26 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன பண்ணணுமா? ஆராய்ந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகளை எங்க அரைஞ்சிடணுமா? சிலுவையில் அரைஞ்சிடணுமா? இந்த உலகத்தின் சிற்றின்மைகள், இந்த உலகத்தின் ஆசைகள், இதெல்லாம் நம்மளை நித்தியத்துக்கு நேராக நடத்தாது. இந்த உலக காரியங்கள் நம்மளை நித்தியத்துக்கு நேராக நடத்தாது. இந்த சிறு சிறு ஆசைகள் நம்மளை உலகத்துக்கு நித்தியத்துக்கு நேராக நடத்தாது. அது நம்மளை பாதாளத்துக்கு நேராக தான் நடத்தும். வசனம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டானா? வாழ்வடைய மாட்டானா. ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதான் சிலுவையில் அறையிறது. ஒரே அடியா முடிச்சிடணும். அது பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது, திரும்பி போகவே கூடாது அந்த பக்கம். அப்போ அதுக்கு நமக்கு தோணும், மறுபடி போகணும்னு தோணும், மறுபடி செய்யணும்னு தோணும். ஆனால் அதுக்கு நம்ம தேவ ஆவியானவருடைய துணையை நம்ம வாங்கிக்கணும். அந்த துணை எப்படி கிடைக்கும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, தேவனோடு உறவாடும் பொழுது. அதான் நம்ம வசனத்தில் ஏற்கனவே நம்ம வாசிச்சோம். ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது.
அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போகும். கடைசி எடுத்து வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தை நோக்கி போகிறவன் அல்ல, உலக காரியங்களை நோக்கி போகிறவன் அல்ல, தன் சுய சிந்தையை நோக்கி போகிறவன் அல்ல, தன் சுய விருப்பத்தை நோக்கி போகிறவன் அல்ல, தன்னுடைய சுய திட்டங்களை நோக்கி போகிறவன் அல்ல. தேவனுடைய திட்டத்தை நோக்கி போகிறவனே என்றென்றைக்கும் என்ன பண்ணுவானா? சத்தமா சொல்லுங்க, நிலைத்திருப்பான். நீங்களும் நானும் நிலைத்திருக்கணுமா இல்லை நிலை குலைந்து போகணுமான்னு முடிவு பண்ணணும். நிலைத்திருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம நினைக்கலாம், என்னுடைய சுய பலத்தினால, சுய காரியத்தினால, சுய அறிவினால எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிடுவேன், இந்த வானத்தையே வில்லா வளைச்சிடுவேன் நினைக்கலாம். ஆனால் முடியாது. நினைக்கலாம், ஏன்னா தேவ சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன பண்ணாது, ஒரு அணு கூட அசையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த ஆராதனை வேலையில் இத்தனை நாள் அளவும் நம்ம எப்படி இருந்தோம்னா தெரியல. நம்முடைய சுய விருப்பம் இருக்கலாம், ஆசைகள் விருப்பங்கள் இருக்கலாம், பவுண்டரி அதான் செட் லிமிட், ஒரு லிமிட் இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும். அந்த லிமிட்டை நம்ம கிராஸ் பண்ணாமல் தேவ சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி பேசணும், நான் எப்படி செய்யணும், என்னென்ன காரியங்கள் உமக்கு பிரியமானது, எந்தெந்த காரியம் உமக்கு பிரியம் இல்லை, எது கரெக்டு, எது சரி, எது தப்புன்னு அவரிடத்துல நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை சரியான பாதையில் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்ல, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதித்து வைக்கிறீங்களா, இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற நகை, பணம், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் என்ன பண்ணிருமா? அழிந்து போகும். ஆனால் அழியாத கிரீடத்தை பெறுவதற்காக நீங்களும் நானும் போராட வேண்டும். அழியாத அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நீங்களும் நானும் போராட வேண்டும். அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ள போனாலும் போகலாம். நம்மளை தப்பா பேசினாலும் பிரச்சனை கிடையாது, நம்மளை பத்தி இந்த தேவையில்லாம பேசினாலும் தப்பு கிடையாது. என் தேவனுக்காக, என் தேவ ராஜ்யத்துக்காக நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மனசுல வச்சுக்கோங்க, இந்த உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதை மனசுல வச்சுக்கோங்க. தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும். எது உம்முடைய சித்தம், எது உமக்கு விருப்பம், எது உமக்கு தேவை, எது உம்முடைய ஆசைன்னு ஆவிக்குரிய இச்சையை தியானிக்கிறவர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும். அப்படி இருப்போமே ஆனால் என்றென்றைக்கும் அசையாமல் உறுதியுடன் நிலைத்திருப்போம். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் கடந்து போய் நம்ம ஜெயத்தை, நித்திய கிரீடத்தை பெற கர்த்தர் நமக்கு வழிவகை ஏற்பாடு தருவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.